எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பார்க் வந்தாச்சு. இது ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட ஆஃப்டர் லாங் டேஸ் நான் வந்திருக்குது. இப்போ கைஸ் ஒரு வழியாக பார்க் உள்ள வந்துட்டோம். சும்மா போர் அடிக்குது சொல்லிட்டு இப்போதான் ஹப்பிக்கு வேற உடம்பு சரியாயிருக்கா, அதால முடியல சிம்பிள் போயே என்னால் முடியல. எங்கே அப்படியே போகிற, இப்படி வா. இருங்க, குடலாம் ஒரு மாதிரி இருக்கு, அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஏன் அதை இப்படி எடுத்துட்ட கையிலேருந்து? நான் என்ன பண்ணேன், இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கேன். ஆமாம் நான் தான் அப்பயே முடியல. ஆமாம், சாப்பாடு செஞ்சு கொடுனா என்னை அப்படியே விட்டு போயிடுச்சு. நான் காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சு சாப்பிட்டேன். என்ன கொடுமை சரவணன். முட்டை குழம்பு வச்சாங்க. இன்னைக்கு நாங்கள் ஹப்பி கூட வந்து அவுட்டிங் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு வந்துட்டு அப்புறம் நாங்கள் இப்போ ஒரு சுண்டல் சாப்பிட்டோம். அந்த ஆண்டி வேற என்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க. அந்த ஆண்டி சண்டை போடல, நீ தான் சண்டை போட்ட. காசு கொடுக்காம ஏமாத்திட்ட சுத்திருமா. இது புழு இது சொல்கிறேன் கேளுங்க காய்ஸ். என்ன சொன்னாங்கன்னா இப்படி என்னை முறைச்சி பார்த்துட்டு எவ்வளோ வேணும் வேணும்னு கேட்கல, என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்டாங்களா. எனக்கு அப்பயே கோவம் வந்துருச்சு. மாமா கோவம் வந்துருச்சு. நான் ஒன்று என்னன்னு கேட்டேன், எனக்கு இந்த மசாலா சுண்டலும் ஒரு மேங்கோவும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் வந்து இப்போதான் இந்த கழுதைக்கு உடம்பு சரியாச்சா, எப்படி நான் சாப்பிட்டா இவனும் சாப்பிடுவான், அதனால சொல்லிட்டு நான் வாங்கல சொல்லிட்டு. என்ன தெரிகிறது எவ்வளோன்னா இவன் என்ன பண்ணணும், கம்முன்னு எது வாங்குறோமோ அதுக்கு மட்டும் பே பண்ணணும். மசாலா சுண்டல் மட்டும்தான் நாங்கள் வாங்கினோமே. இவன் என்ன கேட்டால் சேர்த்து எவ்வளோன்னு அந்த ஆண்டி கிட்ட கேட்கவோ அது 60 ரூபா. அதுக்கு வந்து அந்த ஆண்டி என்ன கேட்குறாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம். 2 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறம் 2 ஸ்டெப் இல்லை, நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தம்பிங்களா எவ்வளோ பே பண்ண இரு நான் சொல்கிறேன். ஹலோ எவ்வளோ பே பண்ணேன் இருந்துச்சுன்னா நான் திட்டிட்டு வந்துட்டேன். திட்டல, அவங்க தான் திட்டி அனுப்பிச்சாங்க. அவங்க சொல்லிட்டு அவங்களாம் என்ன திட்டல, போய் சொல்கிறான். வீட்டிலேருந்து வரும்போது ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா அழகாக சிக்கு உடச்சி வந்தேன். என் மண்டையே வந்துட்டு ஒரு மாதிரி பரட்டை தலை மாதிரி ஆகிடும் தலை காசுக்குன்னா. அதில் வேற இவன் நல்லா ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு இருக்கும் இப்படி போயிடுச்சு. நல்லா தெரியுதுங்களா, ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. காசு கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஹேர் கட் பண்ண கூட காசு கொடுக்க மாட்டாங்க. இந்த நாயை கேட்கும்போது வாங்க மாட்டேன், நான் வந்து பட்ஜெட் ஃபுல்லாக காலி ஆனதுக்கு அப்புறம் தான் கேட்பேன். எனக்கு வழி விட்டு நான் உட்கார போகிறேன். நான் இப்போ ஹைட்டாக தெரியுதுண்ணா, நாங்கள் வந்து இப்போது பீச் போகிறோம். ஏன் ஹப்பி பார்க்குக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்? நான் வந்து 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும், 5 இயர்ஸ் கிட்ட இருக்கும். நான் வந்து ஆனால் நான் வந்து ஒரு 2 தண்டத்தை வந்து கூட வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. வந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க, அலப்புறம் பயங்கரமான அலப்புறையாக இருக்கும். நாங்கள் பஸ்ஸில் ஒரு டைம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நான் பட்ட பாடு இருக்குது பாருங்க, பஸ்ஸை இவங்கள தான் பார்க்குது, அந்த அளவுக்கு சத்தம். ஏன்டா இவங்க கூட வந்தோம் அப்படின்னு பிரச்சனை என்னன்னா, அவளுங்க 2 பேரும் சண்டையே நான் தீர்த்து வைக்கிறது தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. டான்ஸ் ஆடக்கூடாது, நம்ம vlog தான் பண்றோம். இவங்களுக்கு வந்து மூக்கு இப்படி இருக்குன்னா அது இவ்வளோ தான் இருக்கும், இருக்காது சொல்ல இருக்காது. திருவாயை மூடுங்க, ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் பார்ப்பீங்க. நான் அழகா அப்படிலாம் நம்ம கேவலமாக இருக்கிற வேலை தான். மாஸ்க் போட்டு சுற்றின்னு இருக்கேன். எனக்கு தெரியாமல் என்ன ப்ராப்ளம் தெரியாதா? சொன்னதே இதுதான், மாஸ்க் போட்டு பண்ணலாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் என்ன மாதிரி பொய் டைம் லவ் ஆமாம் காய்ஸ், நாங்களாம் லவ் பண்ணும்போது நம்ம லவ் பண்ணும்போது எங்கன்னா சுற்றணுமா? ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் ஜோடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. கேமரா திருப்பி காமிச்சோன்னா எங்களே எல்லாம் பார்க்குறாங்க, சுற்றி எல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக லவர்ஸாக இருக்கிறாங்க. நாங்கள் ஆனால் கேமரா நாங்கள் எங்களே கவர் பண்ணுறோம். எங்களை சுற்றி ஃபுல்லாகவே லவர்ஸ். ஏன்னா மாட்டிங்கன்னா பிரச்சனை, நம்மளை மாட்டி விட்ற போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்க்கு தான், பட் வந்து ஃபுல்லாகவே வந்து லவர்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் முறைக்கிறான், லவர்ஸ் பார்க் ஆகிடுச்சு. நீங்கள் எங்கே பார்த்தாலும் லவர்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வேறு டாபிக் போகலாம். அந்த டாபிக் வேணால் நமக்கு அந்த ஒயிட் கலர் ஆர்ச் அங்கே வந்து நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போன பிளேஸ் அது. ஆனால் நாங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் அவங்க கேட்டு எங்களை மோசமே இருக்காங்க. நாங்கள்
நாங்கள் வந்து இப்போது செகண்ட் பிளேஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப வந்து எங்களால் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அங்கே பேசுறதுக்கு. கப்புள்ஸ் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசவே முடியல, அங்கே எல்லாம் முறைக்கிறாங்க அப்படியே. நல்லாதான் ஒரு 5 நிமிஷம் நல்லா தான் கொஞ்சம் குழவைன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஃபோனை தூக்கி போட்டு உடைக்குது ஒரு பொண்ணு, ஒரு பையன் அதை அடிக்கிறான், இன்னொரு இதில் ஜலா இருந்தாங்க. இங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் பாண்டிச்சேரி பார்க்கில். ஆனால் நல்ல நல்ல பீப்புள்ஸும் இருக்காங்க இந்த சைட்லலாம். இங்கே வந்து நாங்கள் கரெக்டாக இந்த ஆர்ச் கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஆர்ச்சில் இருக்காங்க தெரியுதா ஸோ நாங்கள் பார்க்கல தான் இருக்கோம். சரி 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 மீண்டும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த நாய் சீக்கிரம் கிளம்ப மாட்டேன், எங்கே போனாலும் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. காய்ஸ் அவன் போய் சொல்கிறான், எனக்கு ஃபுல்லாக கரண்ட்டே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவர் பேங்க் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் நாங்கள் ஸ்நாக்ஸ் அது மாதிரி வ்ளாக் போகலான்னு பார்த்தோம். பட் ஃப்ளாப் போயிடுச்சு, கரண்ட் இல்லை, ஷட் டவுன் ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரியாது ஷட் டவுன் ஆகுது. அதுக்கு பதில் வந்து பட் ஆனால் ஃபோன்லேயே சார்ஜர் இல்லை, ஃபோனில் சார்ஜர் இல்லாமல் தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இல்லை பட்ஜெட் ஃபுல்லாக ஃபினிஷ், நோ பட்ஜெட். அப்படி எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி பெட்ரோல் நம்ம தள்ளி தான் போகிறோம் வண்டியை. ஸ்நாக்ஸ் வாங்கி தரதுக்காக மட்டும்தான் நான் கூட வெளில வரேன். 30 ரூபாயில் ஒரு சுண்டல் வாங்கி கொடுத்தா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதோட வேறு எதுவும் இல்லை. ஐஸ்கிரீம் வேணும். வாய்ப்பே இல்லை, என்கிட்ட பட்ஜெட் ஃபுல்லாக க்ளோஸ். பிகாஸ் வந்து எனக்கு ஃபீவர் டைமில் ஒரு 3000 கிட்ட செலவாயிடுச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு. நான் தானே கூப்பிட்டு போனேன். நீ கூப்பிட்டு போனேன், நீ செலவு பண்ணேன். தம்பி ஏதோ இப்படி சொல்லின்னு இருந்தாரு. வண்டி ஓட்டும் போது கூட சீரியஸாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அப்படியே பட்டுட்டான். ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ரொம்ப நான் ஸ்டார்டிங்லேயே என்ன சொன்னேன்னா, நீ போயிட்டு ஃபர்ஸ்டே ஹாஸ்பிட்டல் போடா, அப்பதான் சரியாகும் அப்படின்னு. மூஞ்சி பேந்துடும். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு சிரப் கொடுத்தாங்க. சிரப் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக கேட்கவே கேட்காது எனக்கு சிரப்லாம். சிரப் குடிச்சிட்டு நான் சரி ஓகே ஈவினிங்கில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக இருமல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் போல தான் ஒரு ஃபீவர். அவனுக்கு வந்து ஒரு 1 வீக்காகவே இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட்டாக வந்து வீடியோ போட்டது வந்து தீபாவளி ஆமாம் லாஸ்ட்டாக அப்போ தான் போட்டோம். அதில் வந்து ஃபீவர் அப்படியே போயிடுச்சு. எனக்கு ஒரு 2 days இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ ஃபீவர்லாம் கிடையாது. கொஞ்சம் அப்படியே கோல்டு இருந்துச்சு, அப்புறம் தலைவலி ரொம்ப இருந்துச்சு, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஆனால் இவனுக்கு தான் ரொம்ப இதுவாகிடுச்சு. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அவனும் கூப்பிட்றான், வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி சோகமாக ஆகி அதுக்கப்புறமா ஃபீவர் வந்தாலே எனக்கு அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 days ஆச்சு எனக்கு ஃபீவர் அப்படியே இருக்கும். மாமா வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. சரி நம்ம கொஞ்சம் ஃபன்னாக வீடியோ போடலாம் அப்படிலாம் பிளான் பண்ணி வச்சு ரொம்ப அதிகமாகிடுச்சு அவனுக்கு ஃபீவர். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூப்பிட்டு வந்து ஒரு 4 days ஆச்சுல டேப்லெட் எடுத்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சரியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பண்ணு பயங்கரமாக பண்ணலாம் இருக்கும். கண்டிப்பாக மறக்காம சேனலை பாருங்க. சரியாயிட்டார்ல, கொஞ்சம் துடிப்பா இருப்ப. இப்போ சிரமப்பட்டேன், உடம்பு சரியில்லை. செத்து போயிட்டு இருக்கியா? ரெக்கவர் ஆகலன்ட்டு நினச்சி கூட பார்க்கலையா? அதுவும் இல்லாம எங்க வீட்டுல இருக்கிற பப்பிக்கு எல்லாத்துக்குமே சரியான போயிடுச்சு. 8,000 ஆயிருக்கு. 8,000 பார்வோ வைரஸ்னு ஒரு வைரஸ் வந்து அட்டாக் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நீங்க வந்து பப்பி வாங்குனீங்கன்னா 25 டேஸ்லயே 45 டேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின் போடுவாங்க. 65 டேஸ்ல செகண்ட் வேக்சின், 90 டேஸ் வந்து கேர்லெஸ்ஸா விட்டதால 90 டேஸ்ல வந்து தேர்ட் வேக்சின் போடணும். தயவு செஞ்சு அதை போட்டுருங்க. நாங்க ரொம்ப செலவு பண்ணிட்டு ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த டைம்ல. வேக்சின் போட்டா நம்ம பப்பி எல்லாம் போடுவாங்க, நம்ம தான் நாங்க அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம். ஆனா போடணும் ஒரு மைண்ட்ல இருந்துச்சு. பட் அப்படியே விட்டுட்டு இப்போ 8,000 கிட்ட செலவாயிடுச்சு பப்பிக்காகவே. எனக்கு ஒரு 3,000 10,000 மேல இந்த 1 வீக்லயே போயிடுச்சு. 2 வீக்ஸ்ல தீபாவளிக்கு மறுநாள் தீபாவளி அப்போல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராப்ளம் நாங்கள் சந்திச்சிருக்கோம். சீரியஸாக முடியல, மைண்ட்லாம் அப்படியே டிப்ரெஷனாக போயிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாமல் அப்படியே ரொம்ப சோர்வாக இருந்தோம். சரி ஓகே வந்து அவுட்டிங் வந்திருக்கோம். சரி ஓகே வெளியில் போனதா இதெல்லாம் குறையும் அப்படின்ட்டு பார்க்குக்கு வந்துட்டோம். பார்க் வந்தோம். சரி பார்க் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ராக் பீச், அப்படியே பக்கத்துலேயே தான் ராக் பீச். அங்கே போயிட்டு நாங்கள் போயிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருக்கும். அப்புறம் வந்து இன்னைக்கு சாய்பாபா இதெல்லாம் சும்மா சாப்பிட்றதுன்னா எங்கே போனாலும் கன்ஃபார்மாக ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுனே இருப்பாங்க. நோ ரெஸ்ட்டு அவங்களுக்கு, ரெஸ்ட்டே இல்லை சாப்பாடு விஷயத்தில். நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் காய்ஸ். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை, சிக்கன் எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க மேடம். டாக்டர் வந்து சிக்கன் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கவே வேணாம்னு சொல்லுவாங்க. இந்த 2 வீக்கில் வந்து ஷவர்மா கிரில்லு நிறைய சாப்பிட்டாங்க. வாங்கி கொடுத்தது யாருன்னு கேளுங்க. நான் எனக்காக தான் வாங்கினேன். பட் வந்து அவங்க வந்து வாங்கி சாப்பிட்றது சும்மா சாப்பிட்டா கூட பரவாயில்ல, சாப்பிடும்போது வேற சும்மா வந்தா நீ ஒரு பிளேட் எடுத்துக்கோ, வந்தாலும் நீ ஒரு பிளேட் எடுத்துக்கோன்னு சொன்னா நான் சும்மா வைப்பேன்.